வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் உழவர் களஞ்சியம் வேளாண்மை கண்காட்சி நடைபெற்றது. இதன் நிறைவு விழாவில் தமிழ்நாடு வேளாண் உற்பத்தி ஆணையர் மற்றும் முதன்மை செயலாளர் அபூர்வா கலந்து கொண்டார். இந்த உழவர் களஞ்சியத்தில் 10,000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். 2 நாட்கள் நடைபெற்ற இந்த கண்காட்சிகள் 130 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் பிரீத்குமார். வழங்கி கேட்கலாம். காட்பாடியில் உள்ள வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் உழவர் களஞ்சியம் வேளாண் கண்காட்சியானது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இந்த கண்காட்சியில் விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய இடுபொருட்கள் இந்த பகுதியில் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக 130 அரங்குகள் இந்த பகுதியில் அமைக்கப்பட்டு விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய விவசாய பொருட்களை கண்காட்சிக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த கண்காட்சியை காண்பதற்காக வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சுமார் 10,000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இந்த பகுதிக்கு வருகை தந்திருக்கின்றனர். குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய அரங்குகளில் காளான் வளர்ப்பு, மண்புழு வளர்ப்பு, மேலும் தென்னை வளர்ப்பு, பூச்செடிகள் வளர்ப்பு, அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய இயற்கை விதைகள், மேலும் விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய உரங்கள், அது மட்டும் இல்லாமல் விவசாயம் நிலங்களில் அதாவது விவசாயம் செய்வதற்கு தேவைப்படக்கூடிய இயந்திரங்கள், இது அனைத்துமே இந்த பகுதியில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த பகுதியில் வரக்கூடிய விவசாயிகள் அரசு மூலம் இந்த கண்காட்சி செயல்பட்டு வருவதால் இந்த கண்காட்சியில் வரக்கூடிய விவசாயிகள் இதை தெரிந்து கொள்கின்றனர். அதாவது விவசாயம் எந்த அளவிற்கு நாம் செய்ய வேண்டும், அதாவது விவசாயிகள் தெரியாத விஷயங்களும் இந்த பகுதியில் இருப்பதால் இந்த கண்காட்சி தங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்று இங்கே வரக்கூடிய விவசாயிகள் குறிப்பாக தெரிவிக்கின்றனர். இந்த கண்காட்சியானது விவசாயிகள் மட்டும் பயன்படாமல் கல்லூரி மாணவர்களும் இந்த கண்காட்சியில் கலந்து கொண்டு தொடர்ந்து இந்த கண்காட்சியை கண்டு வருகின்றனர். இந்த கண்காட்சியின் மூலம் விவசாயிகள் விவசாயத்தில் முன்னேறுவதற்கான ஒரு வழிகாட்டுதலாக இந்த கண்காட்சி இருக்கும். ஏனென்றால் தற்போது இருக்கக்கூடிய விவசாயிகள் செயற்கை விவசாயத்தை நாடி செல்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் அதே உரங்களும் பார்த்தோமானால் செயற்கை உரங்களை அவர்கள் பயன்படுத்துகின்றனர். இது போன்ற உரங்கள் மற்றும் ஹைபிரிட் விதைகள் எல்லாம் பயன்படுத்தி விவசாயம் செய்தால் அதில் அதிக லாபம் ஈட்ட முடியாது. அது மட்டும் இல்லாமல் நிலங்களும் பாதிக்கப்படும். இது போன்ற கண்காட்சியில் அது போன்ற விஷயங்களை செய்யாமல் இயற்கை விவசாயத்தை செய்வதற்கான ஒரு ஊக்கமாக இந்த கண்காட்சி இருக்கிறது என்று இங்கே வரக்கூடிய விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். சத்தியம் தொலைக்காட்சிக்காக ஒளிப்பதிவாளர் சுதாகருடன் பிரீத்குமார்.